ஆடம்பரம் இல்லாமல் இருக்கிறவன் ஞானி, ஆடம்பரமாக இருக்கிறவன் உலகத்துக்காக வாழறவன் அவன் அஞ்ஞானி. காஞ்சி பெரியவர் இருந்தார்ல, அவர் சாதாரண ஒரு துண்டு, அதோடு சரி அவர் ஞானி. ரமணர் இருந்தார், ஒரே ஒரு கோமணம், எங்கன்னா போகிறதா இருந்தால் ஒரு மாரில் ஒரு துண்டு கட்டிப்பார், எந்த ஆடம்பரமும் பண்ணது கிடையாது. ராமகிருஷ்ணர் இருந்தார். இவங்கெல்லாம் ஒரிஜினல் ஞானிங்க. இந்த அரை டிக்கெட் இருக்குது பாரு, அது காலையில் ஒரு வேஷம் கட்டும், தெருக்கூத்து மாதிரி, ராத்திரி ஒரு வேஷம் கட்டும், மத்தியானம் ஒரு வேஷம் கட்டும், ஊர் பட்டத்தை எடுத்து தலையில் மாட்டிக்கும். இந்த மயிரா கேட்குது கடவுள்? இந்த மயிருக்கும் கடவுளுக்கும் என்ன சம்மந்தங்குது? உன் உடலே சம்மந்தப்படும் போதே உன் தலை மயிரும் உன் தாடி என்ன பண்ணிட்டோம்? கடவுளை போய் கட்டி போட்டுருமா? இல்லை கடவுளுக்கிட்ட அருள் போய்ட்டுருமா? இது எதுக்காக வைக்கப்படுது? இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, இவ்வளோ பேரில் நான் குருன்னு அடையாளம் போனோம். அந்த அடையாளம் தானே இது, தவிர இதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் திருவள்ளுவர் சொல்றார், மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்து ஒழித்து விடணும். ஆமாம், எதுக்கு சொன்னார் அவர்? ஊரெல்லாம் மொட்டேஷன் போய் நீ மட்டும் குடிமை விட்டுன்னு போவாத, உன்னை கூப்பிட்டு கூட்டுன்னு கூட்டுவாங்க. அஞ்ஞானத்துக்கு சொல்கிறாரு அவர், இல்லையா? அதே நேரத்தில் ஊரெல்லாம் குடிமை விட்டும் போது நீ மட்டும் மொட்டேஷன் அப்பவும் கூட்டுவாங்க. உலகம் எப்படி போதோ அது கூடவே நீ போனால் வாழ்ந்துக்கலாம். அதனால சொன்னார், வளர்த்தலும் அழித்தலும் வேண்டாம், உலகம் எதை பழிக்குதோ அதை அழிச்சிடுறான்ட்டார். அதனால் இதையும் அது நம்மளையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக்கி கூடாது. அஞ்ஞானம் வேறு, ஆன்மீகம் வேறு, ஞானம் வேறு, எல்லாத்தையும் ஒன்றாக்கி கூடாது. ஞானம் நல்ல ஞானின்றவன் எந்த ஆடம்பரத்தையும் விரும்ப மாட்டான். கடவுளே நம்பிக்கையாக இருக்கிறவன் எந்த நகையோ நெட்டோ சொத்தோ சுகமோ சொந்தமோ பந்தமோ அதுக்கு அடிமையாக மாட்டான். உலகத்துக்கு அடிமையாகிறவனுக்கு எல்லாம் தேவை. நகை ஓணும், அவன் 1000 ஆன்மீகவாதினோ ஒன்று நகை பைசா கூட ஒதுக்க மாட்டான். அவனுக்கு பற்றெல்லாம் பொருள் மேலே இருக்குது சாமி, அவனுக்கு பற்றெல்லாம் சொந்தத்து மேலே இருக்குது. வாயில் பேசுறதுலாம் ஞானம் இல்லை. உடல் ரீதியாக மன ரீதியாக ஆன்மீக ரீதியாக நிற்க முடியணும், அதான் ஞானம். ஒரு ஞானின்றவன் யாருன்னு முதல்ல பார்க்கணும். அதை புரிஞ்சிக்கிற சக்தி நமக்கு ஓணும். ஞானின்றவன் அவன் வாழுங்காலத்தில் 4 பேருக்கு நல்ல விஷயத்தை சொல்லணும். அவன் எடுத்துக்கிறானோ எடுத்துக்கலையோ அது வேறு, அவன் தான் ஞானி.